மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனால் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் மற்றும் பல்வேறு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதால் நோயாளிகள் கடும் அவதியை சந்தித்திருக்கிறார்கள். மகப்பேறு பிரிவின் வளாகத்தில் தேங்கிய மழைநீரால் நோயாளிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். முத்துமோகன், வணக்கம். தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நோயாளிகள் பல்வேறு அவதிகளை சந்தித்து வருகிறார்கள். இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் இன்னும் ஈடுபடவில்லையா? நோயாளிகள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள்? வணக்கம் மௌனிகா. தூத்துக்குடி மாநகர பகுதியில் நேற்று இரவு பெய்த பலத்த மழை காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் நேற்று இரவு பெய்த பலத்த மழை காரணமாக பல்வேறு வார்டு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் செவிலியர் அவதிப்பட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் நேற்று இரவு பலத்த மழை பெய்தது. மாநகர பகுதி மட்டும் 45.50 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தாழ்வான பகுதிகளில் தேங்கி இந்நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இந்த மழை பாதிப்பு காரணமாக மருத்துவமனையின் நுழைவாயில் பகுதி மற்றும் மகப்பேறு பிரிவுக்கு செல்லக்கூடிய பகுதி, இரத்த வங்கி பகுதி, குழந்தைகள் வார்டு சிகிச்சை பகுதி மற்றும் மனநிறைவு மற்றும் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு சமையல் செய்து அளிக்கக்கூடிய உணவு பிரிவு பகுதி ஆகியவை மழைநீர் சூழப்பட்டு குளம்போல் தேங்கி காணப்படுகிறது. மேலும் இங்க மழைநீரும் கழிவுநீரும் கலந்து காணப்படுவதால் இந்த மழைநீரை கடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவமனைக்கு வரும் அனைவரும் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த மழைநீரை அகற்ற அங்க வைக்கப்பட்டுள்ள மின் மோட்டார் முறையாக இயங்காமல் உள்ளது. இதன் காரணமாக மழைநீர் தேங்கியுள்ளது. எனவே உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், மருத்துவ நிர்வாகம் ஆகியவை இந்த மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்குள்ள நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வழக்கமாக சிறிய மழைக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குளம்போல் மாறிவிடுகிறது. இதன் காரணமாக அங்கே தொடர்ந்து தண்ணீர் தேங்கி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த மழைநீர் காலங்களில் மழைநீர் தேங்குவதை உடனே அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.